பொம்பளை பசங்க ஸ்கூல் போதில்லப்பா அவங்களுக்கு வந்து பஸ்ஸே இல்ல. இங்க இருந்து நடந்து போட்டாலும் அந்த பிரிட்ஜான வந்து ரொம்ப பசங்க பயப்படுத்துவோம். அந்த பக்கம் பொம்பளை இந்த பக்கம் பொம்பளைன்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் இட்டு மாதிரி தான் பசங்க விட்டு வராங்க கொஞ்சம் பொம்பளை பசங்களை. அதுங்களுக்கு பஸ்ன்றது ஒரு மினி பஸ் வேணாம் நம்மளுக்கு. ஒரு கவர்மெண்ட் பஸ் இந்த பக்கம் காவேரி பக்கம் இல்ல சோளிங்கர் இந்த பக்கம் புதுக்கோட்டை வழியா போய் காவேரி பக்கமா. ஏன்னா ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்ல அந்த வழியா போனா ஹாஸ்பிட்டலையும் பார்த்துட்டு அவங்க அங்க போவோம். அதாம்மா பஸ் வசதி அதாவது போக்குவரத்து வசதி இருந்தா அந்த ஊரு முன்னேறும். மக்கள் அந்த உள்ள இருக்க மக்கள் சரி பொருளாதாரத்திலயும் முன்னேறுவாங்க. ஒரு நம்ம விளைவிக்கிறோம்னா அதை திரும்ப விற்கிறதுக்கு நமக்கு போக்குவரத்து வேணும்ல. ஏரி கால்வாயை சுத்தம் பண்ணி நானும் ஒரு 5-6 வருஷமா ஊர் ஜனத்தை போட்டுறேன். எங்களால முடியல. ஒன்று ஒத்து வரல. நீங்க வந்ததுமே அந்த கால்வாய்க்கு முடி செய்யணும். கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா. வழி மாறி போயிடுறாங்க. அதனால வந்து ஒரு விளையாடுறதுக்கு வந்து ஒரு ஸ்டேடியமோ அப்புறமா வந்து இது நூலகம் ஒன்று கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் நம்ம விளையாட்டுக்கு. வந்து இளைஞர்கள் வந்து இப்போ வந்து மெயினா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத காரணம் என்னன்னா போதைப் பொருள் பழக்கம் தான். இளைஞர்களை வந்து நம்ம படிப்பு மேலேயும் விளையாட்டு மேலேயும் அவங்க கவனத்தை திருப்பி விட்டா அவங்க ஒருபோதும் இந்த போதைப் பொருள் பழக்கத்துக்கு போக மாட்டாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் கண்டிப்பா ஒரு லைப்ரரியும் ஒரு விளையாட்டு மைதானத்தையும் கண்டிப்பா கொண்டு வருவோம். அவங்கள வந்து படிப்புலயும் விளையாட்டுலயும் அவங்க கவனத்தை திருப்பி விட்டாவே போதும். சோளிங்கர் சட்டமன்றம் செழிக்க மக்கள் வாழ்வு சிறக்க வாக்களிப்பீர் விசில் சின்னத்திற்கு.